குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்றாங்க. ஆனா குணம் மாறவே இல்ல. நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குருவம்பட்டியில வந்து கோய் ஃபிஷ்லாம் விட்டிருந்தேன். 4 கோய் ஃபிஷ் விட்டிருந்தேன். அதுல வந்து இப்போ 2 மட்டும் அனாதையா இருக்கு. குச்ச விட்டு நோண்டி கல் எடுத்து அடிச்சு சாவடிச்சுட்டாங்க. அப்புறம் இந்த மாரி சோறுலாம் போட்டுருக்காங்க. நான் சும்மா விடனா, திரும்பவும் 20 ஃபிஷ் வந்து ரெடி பண்ணி கொண்டு போய் போட போறேன். இப்போ மக்களே அழக ரசிங்க, துன்புறுத்தாதீங்கன்னு ஆசைப்பட்டு கொண்டு போய் விடுறேன். இங்க பாருங்க இப்போ 2 கவர் நெறைய ஃபிஷஸ் இருக்கு. மொத்தமா ஒரு 20 ஃபிஷஸ் விட்டுருக்கேன். போன டைம் வந்து 4 ஸ்கேல்லெஸ் போட்டிருந்தேன். இப்ப பார்த்தீங்கன்னா, ஸ்கேல்லெஸ்லயே வந்து வேல் டெயில் இருக்கு. பார்க்கவே சூப்பரா இருக்கு. கூடவே கபூட்டோ கோயிலாம் கூட விட்டுருக்கேன். பெருசாச்சுன்னா செம்ம அழகா இருக்கும். அதுக்குள்ளேயே மர்டர் பண்ணிறாதீங்க. இங்க ஃபிஷஸ விட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்குமே ஃபிஷஸ்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. இந்த வீடியோவ பார்த்துட்டு நீங்க குருவம்பட்டி போயிருந்தீங்கன்னா, அங்க போயிட்டு என் ஃபிஷஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இங்க கல்லுலயே செஞ்சிருந்த ஒரு டைனோசர பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஸோ மக்களே நம்ம குரங்குலேருந்து ஆல்ரெடி மனுஷனா மாறியாச்சு. அத அப்பப்போ மறந்துடுறோம். ஞாபகத்துல வச்சுக்கோங்க. see you டாட்டா பபாய்.